ஆயிட்டான். எப்படியாவது அவன தேடி கண்டுபிடிச்சு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கும்போது, "நீ எப்படி இன்னொருத்தரோட பழகுற?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயின் மேல கோவத்த விட, அவங்க அம்மா மேல தான் கோவம் வரும். "இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தானே. இந்த குடும்பத்திலேருந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு தானே இருக்கேன். கல்யாண நேரத்தில என் பையன் வந்து என் பையன் காணா போனதுக்கு வந்துட்டு கொஞ்ச நாள் நீங்க உங்களால வெயிட் பண்ண முடியாது. அதுக்கெல்லாம் நீங்க இப்படி பண்ணிட்டீங்க. இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து சும்மா விடாது. உங்களுக்கு வந்து சாபத்த தான் தரும்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு திட்ட ஆரம்பிச்சுருவாங்க. அதோட நாங்கலாம் இதுக்கு பொறுப்பு கிடையாது. இவ தான் நீங்க இவள தானே நம்புறீங்க. அவ தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாரி சொல்லவும், இப்ப அந்த லேடிக்கு ஒரு மாரி இருக்கும். வேக வேகமா இப்ப அங்க வருவாங்க. அதாவது ஹீரோயின் இப்ப யார கூட கூட கூட்டிட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக வருவாங்களா, அங்க பார்த்தா அவங்க பேரனே அதுதான். அந்த லேடியோட பேரனே இவருதான் அப்படின்ற மாரி இருக்கும். இப்ப அவங்களுக்கு அத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நேரம் பார்த்து படுத்து கண்ண முழிச்சு முழிச்சு பார்த்த ஹீரோ வந்து எந்திரிச்சு நின்னு பேச ஆரம்பிச்சுருவாரு. போயிட்டே இருக்கும். இப்ப பேரனுக்கு இப்படி உயிரோட இருக்கான். அந்த ஹீரோ இப்ப எந்திரிச்சு நின்னுட்டாரு. அப்புறம் அவங்க பாட்டிக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சு. உடனே ஹீரோயின் கிட்ட நல்ல விதமா பேச ஆரம்பிச்சுருவாங்க. இது அந்த ஸ்டெப் மதருக்கும் அந்த பொண்ணுக்கும் பிடிக்கவே பிடிக்காது. உடனே ஹீரோயின பத்தி இல்லாத பொல்லாதெல்லாம் ஏத்தி விடுவாங்க. உடனே அந்த ஹீரோயினுக்கே கோவம் வரும். இன்னும் நீங்க எல்லாம் அடங்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அந்த தங்கச்சி இருக்குல்ல, அது கன்னத்துல ஓங்கி திரும்ப வராரு. அதுக்கப்புறம் இங்க பேசுவாங்க. இப்ப அந்த பாட்டி வந்து ஹீரோயின் கிட்ட ரொம்ப சந்தோஷமா பேசிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வந்துட்டு என் பேரன உனக்கு பிடிச்சிருக்காமா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருப்பாங்க. ஹீரோயின் இப்ப யோசிப்பாங்க. என்ன சொல்லலாம்னு யோசிப்பாங்க. இதுங்களோட இருந்துட்டு மல்லு கட்டிட்டு இருக்கிறதுக்கு பேசாம இவன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இவன் கூடயே நம்ம அந்த ஃபேமிலிக்கு போயிட வேண்டியது. அப்பதான் நம்மளும் நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்ற மாரி நினைப்பாங்க. இப்ப ஏன்னா அவங்களுக்கு போறதுக்கு ஒரு இடம்ன்றது இல்ல. அதனால தான் இங்க பல பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. உடனே என்ன பண்ணுவாங்க, எனக்கு அவன ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாரி ஹீரோட கைய பிடிச்சு சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. உடனே அந்த பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். உங்க 2 பேருக்கு தான் நான் கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். நீ ஏன் அவன் உயிர காப்பாத்திட்ட? இவ்வளோ நாள் அவன் காணும்னு சொல்லிட்டு நான் தேடிட்டு இருந்தேன். அவனும் கிடைச்சிட்டான். இப்போ உனக்கும் அவன பிடிச்சிருக்கு. இதுக்கப்புறம் கல்யாணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க கையில உள்ள அந்த காஸ்ட்லியான பிரேஸ்லெட் ஒண்ணு இருக்குல்ல, அத கழட்டி ஹீரோயின்ட்ட குடுப்பாங்க. ஹீரோயின் வந்து வேண்டாம். இது ரொம்ப ரொம்ப காசா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லும்போது, இல்ல இது உனக்கு சொந்தமானது தான். நீ போட்டுக்கோன்னு சொல்லிட்டு அத போட்டு விட்டுருவாங்க. இருக்குன்னு சொன்னோனே இந்த பாட்டி வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா வந்து, நம்ம தான் வந்து முடிவு பண்ணோம். நம்ம பேரன கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஹீரோயின் வந்து ஒரு நல்ல கேரக்டரா இருக்கிறதுனால கல்யாணம் ஆனா ஹீரோயினுக்கு வந்துட்டு ஹீரோவ பார்த்த மாரிலாம் ஞாபகமே இல்ல. திடீர்னு தானே பார்க்குறாங்க. அதான் அவங்களுக்கு முன்னாடி இந்த அம்மாவ தெரியும். இவங்களோட பேரன் யாருன்னுலாம் தெரியல. ஸோ அவங்க இங்க பிரச்சனைனால இப்ப ஹீரோவ கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறாங்க. இந்த பாட்டிக்கு எப்படி இருக்கும் அப்டின்னா வந்துட்டு, நம்ம தான் முடிவு பண்ணோம். ஆனா ஹீரோயினுக்கும் ஹீரோவ புடிச்சிருக்கு. அவனுக்கும் அவள புடிச்சிருக்கு. ஸோ இந்த கல்யாணத்த அவன் நடத்திடணும்னு சொல்லிட்டு நெனப்பாங்க. அதனால இப்ப பாட்டிக்கு தான் ரொம்ப வெக்கமா வரும். உடனே அந்த அசிஸ்டன்ட் அவர் வேற கொஞ்சம் கிண்டலா அப்படி இப்படி பேசுவாரு. சந்தோஷமா பேசுறாங்களா, இப்ப அந்த ஸ்டெப் மதர் சும்மா இருக்குமா? இருக்காது. என்ன நீங்க இப்படி இருக்கீங்க? இவ்ளோ பெரிய குடும்பமா இருக்கீங்க. இவ்ளோ வசதியானவங்களா இருக்கீங்க. அவ வந்து யாரையோ ஒருத்தர் அதுக்கு இன்னும் தெரியல. அவங்களோட பேரன் தான் இது அப்படின்றதெல்லாம் தெரியல. ஏன்னா அவங்க கிட்ட அவங்க கலந்துக்கல. இவங்கக்குள்ளேயே பேசிட்டே இருக்காங்க. இன்னும் ரூமுக்கு போனவங்க பிரச்சனையாயி வெளிய வருவாங்கன்னு பார்த்தா, எனக்கு கோவமா அந்த பாட்டி யார் அந்த பையன்? யார நீ கூட்டு வந்திருக்கன்னு பார்க்கறதுக்கு தானே வந்தாங்க. ஸோ இதுங்கலாம் வந்துட்டு என்ன நீங்க அவள்ட்ட போய் ஹீரோயின் கிட்ட போய் நல்ல விதமா பேசிட்டு இருக்கீங்க. அவ எவ்ளோ பெரிய வேல பார்த்துருக்கா. அவ மேல உங்களுக்கு வந்து இன்னும் நீங்க வந்து இப்படி எப்படி பேசுறீங்கன்னு கேட்கும்போது, ஹீரோயினுக்கு திரும்ப கோவம் தான் வரும். ஹீரோயினுக்கும் கோவம் வரும். அந்த பாட்டிக்கும் கோவம் வரும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, அவங்க 2 பேருக்கும் புடிச்சிருக்கு. அவங்க 2 பேருக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்ற மாரி பாட்டிய சொல்லிடுவாங்க. இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோயினுக்கு அந்த பாட்டி வந்துட்டு காஸ்ட்லியான பிரேஸ்லெட் வேற குடுத்துட்டாங்களா, உடனே அந்த தங்கச்சிக்கு வந்து ரொம்ப கோவமா இருக்கும். உடனே அவங்க அம்மாட்ட போய் கேட்கும், இந்த மாரி என்னம்மா இது? அவளுக்கு மட்டும் இவ்வளோ காஸ்ட்லியான கிஃப்ட்லாம் வருது. எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஒண்ணுமே வரலையே! அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நீ கொஞ்சம் கவலைப்படாம இரு. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஹீரோயின் கிட்ட அவங்க ஹீரோயின வேணான்னு சொல்லணும் அப்படின்றதுக்காக இது நெறைய முயற்சி பண்ணிட்டே இருக்கும். உடனே இந்த பாட்டிக்கு கோவமா வந்துரும். நீங்க சொல்றதெல்லாம் நடக்காது. நான் முடிவு பண்ணி வச்சுட்டேன். என் பேரனுக்கு ஹீரோன தான் கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு என்கேஜ்மென்ட் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அந்த பாட்டி பாட்டுக்கு கிளம்பிருவாங்க. அம்மா உன் பொண்ணு நின்னுட்டு என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. இப்ப கார்ல வந்து ஹீரோ உட்கார்ந்திருப்பாரா, இப்ப அவங்க கிளம்புறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தானே ஹீரோன கூட்டிட்டு வரணும்னு. இப்ப கார்ல வந்ததுக்கு அப்புறம் அந்த பாட்டி என்ன சொல்வாங்க, ஒரு வழியா நீ வந்துட்டு எனக்கு திரும்ப கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் ஹீரோயினே உன்ன கல்யாணம் பண்ண சொல்லி எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லும்போது, இப்ப இந்த ஹீரோ என்ன சொல்வார் அப்படின்னா வந்து, நான் வந்து இந்த சில உண்மைகள தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து உடம்பு வந்து எனக்கு வீக்கா தான் நான் இருக்கேன். அப்படி இருக்க பட்சத்துல, இப்ப நான் இவ்ளோ தெம்பா, தெளிவா பேசுறேன் அப்படின்னா வந்து, அவ ஏதோ எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணதுனால தான் நான் வந்துட்டு இப்படி இருக்கேன். ஆனா, அவ அத என்கிட்ட மறைக்கிறா. நான் உண்மைய கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாரி சொல்வாரு. உடனே இந்த பாட்டி என்ன சொல்வாங்க, "நீ நினைக்கிற மாரி அவ ஒண்ணும் மோசமான பொண்ணோ, கெட்ட பொண்ணுலாம் கிடையாது. அவ வந்து ஒரு லக்கி ஸ்டார் மாரி. அதனால தான் அவ உனக்கு லைஃப்ல வந்ததுனால நீ வந்து இப்படி இப்படி உனக்கு உடம்பு சரியா இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தமா இருக்கலாம். அதனால அவள பத்தி இப்படியா இருக்குமோ, அப்படியா இருக்குமோ தேவையில்லாம இன்வெஸ்டிகேட்லாம் பண்ணிட்டு நேரத்த வீணடிக்காத. நான் சொல்றத கேளுன்ற மாரி பாட்டி சொல்லுவாங்க. இப்ப இந்த ஸ்டெப் மதர் அந்த பொண்ணு இருக்குல்ல, அவங்க 2 பேரு அவங்க ஹீரோனோட அப்பா எல்லாருமே சேர்ந்துட்டு போவாங்க. இதுக்கு இடையில இப்ப அந்த மாப்பிள இருக்கார்ல, கல்யாணம் பண்ண மாப்பிள, அவர் வேற வந்திருப்பாரு. இப்ப இந்த 4 பேரும் சேர்ந்துட்டு ஹீரோயின் கிட்ட போய் வம்பு பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அவங்க உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது அதெல்லாம் வந்து எங்களுக்கு பிடிக்கல. இருந்தாலும் போனா போது எங்க குடும்பத்துல ஒருத்தியா இருக்கா. அதுக்காக வேணா ஒத்துக்கிறோம். அதுக்கு நீ எங்களுக்கு என்ன பண்ணணும், அவங்க குடுத்தாங்களே உங்களுக்கு காஸ்ட்லியான அந்த பிரேஸ்லெட், அந்த பிரேஸ்லெட் எனக்கு குடுக்கணும்னு சொல்லும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, அந்த வீட்லருந்து மொத எனக்கு வந்து இந்த மாரி ஒரு பிரேஸ்லெட் கிடைச்சிருக்கு. அது என்ன ரேட்டு அப்படி இப்படின்னு நான் பார்க்க விருப்பப்படல. ஸோ அந்த கிராண்ட்மா எனக்கு ஆசையா குடுத்தது. அத நான் உனக்கு குடுக்க மாட்டேன் அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே அந்த ஸ்டெப் அந்த பொண்ணு இருக்குல்ல, ஃபர்ஸ்ட்டு அந்த பொண்ணு தான் வரும். வந்த உடனே அத நீ குடுக்க போறியா இல்லையா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அத ஆரம்பிச்சுட்டே இருக்குமா, உடனே அந்த மாப்பிள இருக்காருல்ல, அவர் வேற என்ன சொல்வாருன்னா, இதுங்க கூட சேர்ந்துப்பாரு. ஏன்னா அவர் குடும்பமும் கஷ்டப்படுற
பணக்கார குடும்பமாக இருக்குல்ல. டக்குன்னு அவர் என்ன சொல்வாருன்னா வந்து, என்ன தானே நீ கல்யாணம் பண்ணிக்கிறன்னு ஆசைப்பட்டது இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து. என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படும்போது, இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க எப்படி இவருக்கு கல்யாணமே ஆயிடுச்சு. ஆனா ஹீரோன இப்படி கேள்வி கேட்கிறாரு. எப்படி நீ சம்மதிச்ச? இருந்தாலும் பரவால்ல. நீ என்ன நேசிச்சுட்ட. இப்ப நீ வேற ஒருத்தர கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சுட்ட. இருந்தாலும் அந்த காம்பன்சேஷன் அந்த மாரி இருக்கும்ல. அதுக்காக இந்த பிரேஸ்லெட்ட வேணா குடு. நான் வேணா அத உன்ன மன்னிச்சுர்றேன் அப்படின்ற மாரி சொல்லுவாரு. ஹீரோயின் வந்து என்ன கேட்பாங்கன்னா வந்துட்டு, நீ வந்து இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது தெரியுமா? நீ வந்து மென்டல் ஹாஸ்பிட்டல்ல தான் உனக்கு தனியா இடத்தையே ஒதுக்கணும். இந்த அளவுக்கு நீ உன் மூளை வந்து வேலை செய்யாம இப்படி கிடக்குது. உன்கிட்டலாம் பேச வேணா தயாரில்ல. அவங்க பாட்டுக்கு போவாங்க. உடாதுங்க. அவங்க கைய பிடிச்சு இழுக்கிறதும் அப்படி இப்படி பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, ஹீரோயின் வந்து படார்ன்னு அந்த பொண்ணு இருக்குல்ல, தங்கச்சி பொண்ணு இருக்குல்ல, அதுக்கு ஓங்கி ஒரு அறை. அவங்க அம்மா சப்போர்ட்டுக்கு வரும்போது பார்த்தா, அவங்கள்ட்ட தான் அந்த பவர் இருக்குல்ல. எல்லாரும் லெஃப்ட், ரைட்டு வாங்கிட்டே இருப்பாங்க. "குமுதம் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ ஓவரா ஆட்டம் போட்டுட்டு இருக்க. எல்லாரையும் கை நீட்டிட்டுன்னு" கேட்கும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, "அப்பான்னு போயிட்டேன்ற ஒரே காரணத்துக்காக தான் உன் கன்னத்துல இன்னும் நான் கை வைக்காம இருக்கேன். தேவையில்லாம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னா, உன்ன கூட கொஞ்சம் கூட நான் யோசிக்க மாட்டேன்னு" சொல்லும்போது, "நீ இந்த மாரி இருப்ப நினைக்கவே இல்ல. இவ்ளோ திமிரு பிடிச்சிருக்க" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுவாங்க. அதோட அந்த மாப்பிள்ளைய அடிக்கலான்னு போவாங்க. போனா போதுன்னு விட்டுருவாங்க. இவங்க ஸ்டெப் மதருக்கும் அந்த பொண்ணுக்கு மட்டும் தான் அடி விழும். அதோட ஹீரோயின பார்க்கறதுக்காக இப்ப ஹீரோ வந்துருவாரா, இவங்க 2 பேரும் தனியா பேசுறோம் அப்படின்றதுக்காக ரூமுக்கு வருவாங்க. இவரு உள்ள வந்துர்றாங்க. ஹீரோயின் வந்து அந்த பக்கம் திரும்பி நின்னுட்டே இருப்பாங்க. ஹீரோ வந்து பேசலாம்னு ஆரம்பிக்கும்போது, இவங்க திரும்புவாங்களா, ஹீரோ ரொம்ப நெருக்கமா இருக்கும்போது டக்குனு அவங்க 2 பேரும் அப்படியே இடிச்சுப்பாங்க. அப்படியே ரொமான்ஸா பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் இப்ப ஹீரோ கேட்பாரு, "என்னை பத்தி என்ன உனக்கு தெரியும்?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீ வந்து ரொம்ப பணக்காரன் அப்படின்றதுனால வந்து 1க்கு 2 பொண்ணோட சேர்ந்துட்டு நீ வந்து டேட்டிங் பண்ணிட்டு இருக்கேன்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன்." ஹீரோக்கு ஒரு மாரி இருக்கும். என்னடா இது யார்ரா இப்பலாம் கிளப்பி விட்டது அப்படின்ற மாரி ஹீரோ யோசிச்சுப்பாரு. அவரு பேசிட்டே இருக்கும்போது இப்ப அவர் என்ன கேட்பாருன்னா, "என்ன எப்படி நீ காப்பாத்துன?" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோன்ட்டே கேட்பாரு. அப்ப ஹீரோயின் வந்து, "இல்லையே நான் அப்படி காப்பாத்துற மாரி எனக்கு எதுவும் தெரியல" அப்படின்ற மாரி அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு இப்ப ஹீரோ ஓப்பனா சொல்வாரு. "நான் சின்ன வயசா இருக்கும்போதே வந்து எனக்கு ரொம்ப உடம்பு முடியாம தான் இருந்தது. பாட்டி வந்து எனக்கு எவ்வளோ டாக்டர் வந்து செக்கப்க்கு அந்த மாரிலாம் பண்ணாங்க. ட்ரீட்மெண்ட்லாம் குடுத்தாங்க. ஆனா வந்து எனக்கு வந்து குணமே ஆகல. நான் இத்தன வருஷமா இப்படி தான் வந்து உடம்பு ஆனா இப்ப நான் ரொம்ப தெம்பா ஹெல்த்தியா நான் இருக்கேன். அதுக்கு நீ ஏதோ பண்ணியிருக்க அதான் காரணம். எனக்கு இப்படியே ஹெல்த் இப்படியே இருந்தா வந்து நான் எப்ப வேணா எனக்கு என்ன வேணா ஆகலாம்" அப்படின்ற மாரி அவர் சொல்வாரு. ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "அப்படிலாம் உனக்கு ஒண்ணுமே நடக்காது. நான் உன் கூட இருக்க வரைக்கும் உனக்கு அந்த மாரி எப்பவுமே நடக்காது. நீ எல்லாம் வந்து நெறைய வருஷம் வாழ்ற மாரி நான் உன் கூட இருந்து பார்த்துப்பேன்" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இவங்க இப்படி சொன்னோம்னா ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சந்தோஷமாயிட்டு அப்படியே முன்னாடியே ஒரு ஸ்டெப்பா எடுத்து வைப்பாரு. ஹீரோயினுக்கு பின்னாடியே ஒரு ஸ்டெப்பா பின்னாடி போயிட்டே இருப்பாங்களா. அதோட அவங்க கரெக்ட்டா பெட்டு தான் பக்கத்துல இருக்கும். அவங்க விழுந்துருவாங்க. இவரு அவங்க மேல உழுவ போவாரு. அப்போ உடனே ஹீரோயின், "உனக்கு என்னதான் வேணும்னு?" கேட்கும்போது, "நீ எப்படி என் கூட ரொமான்ஸ் பண்ணலாம்?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. உடனே ஹீரோயின் என்ன சொல்றாங்க, "அதுக்காக ஒண்ணும் நீ கவலைப்பட வேண்டியதில்ல. உன் அனுமதி இல்லாம உன் கூட நான் ரொமான்ஸ் பண்ணிட்டேன். அன்னைக்கு வந்துட்டு சில ப்ராப்ளம் எனக்கு. அதனால தான் நான் அந்த மாரி பண்ணிட்டேன். வேணா நான் உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன். உனக்கு என்ன பணம் தானே வேணும். அத நான் பணத்த வேணா குடுக்குறேன்" அப்படின்ற மாரி ஹீரோயின் கேட்பாங்க. அதுக்கு உடனே அவர் என்ன சொல்லுவாரு, "பணம்லாம் என்கிட்ட ஏகப்பட்டது இருக்கு. நான் பணத்த எதிர்பார்க்கல. இப்ப நான் தப்பு பண்ணியிருந்தா நான் உனக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். நீ என் லைஃப்ல தப்பு பண்ணதுனால நீ தான் எனக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்" அப்படின்ற மாரி சொல்வாரு. கொஞ்சம் இதா இருக்கும். அப்ப ஹீரோ என்ன பண்ணுவாரு, டக்குனு ஹீரோயின கிஸ் பண்ண ஆரம்பிச்சுரும். 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் முகத்த ஹீரோயின் திருப்பிப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு அதோட முடிஞ்சிரும். இப்ப 2 பேரும் நைட்டு தூங்க போறாங்க. இப்ப ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, கீழ பெட் போட்டு அவங்க படுத்துப்பாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்வாரு, "எதுக்காக நீ கீழ படுத்திருக்க? இப்ப அவரு அங்க கூட்டு வந்துட்டார்ல வீட்டுக்கு. எதுக்காக நீ கீழ படுத்திருக்க? இப்ப என்னோட பாட்டி பார்த்தா வந்து என்ன நெனைப்பாங்க? மேல வந்து படுக்க சொல்லுவோம். இல்ல மேல படுக்கிறத விட கீழ படுக்கிறது தான் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. நான் கீழயே படுத்துக்கிறேன்" அப்படின்ற மாரி அவங்க நெனைப்பாங்க. அதோட லைட் ஆஃப் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு தூங்குவாங்க. அதனால ஹீரோட வீட்டுக்கு அவங்க வந்துட்டாங்க. ஸோ அங்க தான் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. இப்ப நைட் வந்து அவங்க 2 பேரும் படுத்து தூங்கிட்டே இருக்காங்களா, இந்த நேரம் பார்த்து இருட்டா இருக்கும். லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. அப்போன்னு பார்த்து ஹீரோனோட அப்பா இருக்காருல்ல, அவரும் அவங்க அம்மா இருக்காங்களா 2 பேருமே யாருக்கும் தெரியாம இருட்டுல வீட்டுக்குள்ளேயே வந்துருவாங்க. வந்தவங்க ஹீரோனோட ரூமுக்குள்ளேயே வந்துருவாங்க. ஹீரோன் வந்து அவங்க இன்னும் தூங்கல. அவங்களுக்கு வந்து அந்த வெளிச்சம் தெரியும்ல. உடனே அவங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா தான் வந்திருக்காரு. எதுக்காக வந்திருக்காங்கன்னா, இப்ப கல்யாணத்துக்காக வந்துட்டு அவங்களுக்கு டவுரியா குடுக்கறதுக்காக வந்து நெறைய ஜுவல்ஸ் எல்லாம் அது காஸ்ட்லியான ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கி ரூம்ல அடுக்கி வச்சிருக்காங்க. அந்த கல்யாணம் அவங்க தாங்க ஸ்டே பண்ணியிருக்காங்கல்ல அந்த ரூம்ல. அத வந்து அவங்க அப்பா வந்து என்ன பண்ணுவாரு, வந்துருவாரு. அது எல்லாத்தையும் தொறந்து பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இது எல்லாமே நம்மளுக்கு தான் கிடைக்க போகுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்க அம்மாவா வெளிய நின்னுட்டு சத்தம் குடுக்கும். "அத எடு எடு சீக்கிரம் எடு. டைம் ஆகுது போலாம்" அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அத எடுத்து ஒரு பை வேற கொண்டு வந்திருப்பாரு. கேரி பேக் அதெல்லாம் வச்சு எடுத்துட்டு போறதுக்காக. உடனே அதெல்லாம் எடுத்து உள்ள போலாம்னு நினைக்கும்போது ஹீரோயின் பார்த்துருவாங்க. டக்குனு என்ன பண்ணுவாங்க, உருட்டக்கட்டை பக்கத்துல இருக்கும். அந்த உருட்டக்கட்டைய எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு தான் நல்லா தெரியுது. வேணும்னே அவங்க அப்பா, அம்மா தான் வந்து இந்த மாரி பண்றாங்கன்னு தெரியுது. உடனே அந்த கட்டைய எடுத்து முதுகுலயே டப்பு டப்புன்னு அடிய போடுவாங்களா. "அடிக்காத அடிக்காதன்னு" அவர் கத்திட்டே இருப்பாரு. அதோட அவங்க வெளிய வந்துருவாங்க. வெளிய வந்தோனே இப்ப ஏன்னா ஹீரோ தூங்குறாருல டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது எல்லாரும் வெளிய வந்துருவாங்க. இப்ப ஏன்னா ஹீரோனுக்கு தானே இது அசிங்கம். அதனால வெளிய வந்து பேசும்போது இப்ப அவங்க அப்பா என்ன சொல்வாரு, "எதுக்காக வந்து நான் அப்பான்னு தெரிஞ்சும் அடிக்கிறத நிப்பாட்ட வேண்டியதுதானேன்னு" கேட்கும்போது, "அப்பா நீயா? எனக்கு தெரியவே தெரியாது. இந்த இருட்டுல நீ என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "நான் உன்னோட கல்யாண நாள் அப்படின்றதுக்காக இங்க வந்தேன். உனக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்றதுக்காக வந்தேன்னோனே, அதே நைட் டைம்ல வந்து பகல்ல வந்திருக்க வேண்டியதுதானே. அது மட்டும் இல்லாம அந்த ஜுவல்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு" கேட்கும்போது, "அது ஏன் நான் வந்து பார்க்கக்கூடாதா? அத நான் எடுத்துக்க கூடாதா?" அப்படின்ற மாரி கேட்பாரு. "எப்படி உனக்கு என்ன இதுல நீ எடுக்கிறன்னு" கேட்கும்போது, "அது உனக்கு டவுரியா வரப்போறது. அதுல எங்களுக்கு உரிமை இல்லையா? அதுதான்" அப்படின்றபோது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, "அதெல்லாம் அந்த உரிமை அப்படின்றது கல்யாணத்துக்கு அப்புறம் தானே உனக்கு வரும்.
தானே வச்சிருக்காங்க. அது எப்படி நீ யாரும் இல்லாத நேரத்தில நைட்ல வந்து எடுக்குற அப்படின்னா, அது திருட்டுக்கு சமம் தானேன்னு சொல்லும்போது, யார பார்த்து திருடன்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெப் மதரும் சண்டைக்கு வரும். உடனே ஹீரோனுக்கு சரியான கோவமா இருக்கு. நீங்க 2 பேரும் பண்றது சரியில்ல. இங்கேருந்து போங்கன்னு சொல்லும்போது கேட்க மாட்டாங்க. அந்த நகைய எடுக்காம மாட்டோன்ற மாரி சொல்லிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் வந்து கண்ண காட்டிருவாங்க. இப்ப ஹீரோ வீட்ல இருக்க ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்டெப் மதரும், அந்த அப்பாவும் இருக்காங்க. 2 பேர் தலையிலயும் ஒரு அதாவது ஒரு கோணி பை மாரி ஒண்ணு போட்டுருவாங்க. போட்டு 2 பேரையும் புடிச்சு இழுத்துட்டு வந்து அடி அடின்னு போட்டு அடிச்சு, அவங்க வீட்டு கொட்டாய் இருக்குல்ல, குதிரைய கட்டி வைக்கிற கொட்டாய்ன்னு சொல்லுவாங்கல்ல, அங்க போயிட்டு கட்டி வச்சிருப்பாங்க. பார்த்தா 2ம் மூஞ்சும் கவர் ஆகியிருக்கா, கத்த முடியாது. கால கைய போட்டு உதறிட்டே இருக்குங்க. பின்னாடி கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. இப்ப அவங்களோட அந்த ஸ்டெப் மதரோட பொண்ணு இருக்குல்ல, காலையில ஆனா விடிஞ்ச உடனே அவங்க இங்க வந்துருவாங்க. ஏன்னா விடிஞ்ச உடனே மாமியார் வீட்ல வேலை இல்ல. அதனால அம்மா வீட்ல வந்து பஞ்சாயத்து பண்ண தான் வேலை. அதனால டக்குன்னு வேக வேகமா கிளம்பி இங்க வந்துருது. வந்தவுடனே பார்த்தா, யார் இது? காலையிலேயே எங்க இத கொட்டாய்க்குள்ள கட்டி போட்டு வச்சிருக்காங்க. யாரா இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, கைய கால்லாம் உதறிட்டு இருக்கப்ப வந்து, அச்சச்சோ! நம்ம அம்மா, அப்பா மாரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா கட்ட வந்து அவுத்து விட்டுருவாங்க. கோவம் வரும். என்னாச்சுன்னு கேட்கும்போது, ஹீரோயின் தான் அப்படிலாம் பண்ணானோனே ஹீரோயின் வீட்டுக்கு நேரா வருவாங்க. வந்தோனே இப்படிதான் அப்பா, அம்மாவ அடிக்கிறதா உனக்கு என்ன தைரியம்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோனுக்கு சிரிப்பு தான் வரும். அழுக்கும் அப்படியே கரையுமா, அடி வாங்கின காயத்தோட அவங்கலாம் இருக்கிறத பார்த்தோன்னா ஹீரோனுக்கு சிரிப்பா வரும். உடனே நக்கலா சிரிச்சுட்டே இருப்பாங்களா, "நீ என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு ஒரு பக்கம் திட்ட ஆரம்பிச்சிடும். ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. "இங்கிருந்து வெளிய போ, தேவையில்லாம பேசிட்டு இருக்காத" அப்படின்னு சொல்லிட்டு தொரத்தி விட்டுருவாங்க. அதுங்களும் அங்கிருந்து வெளிய போயிடும். நேரத்துல முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு வருவாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு பெரிய பொண்ணு ஆகியிருக்காங்கல்ல, அதுக்கு வந்து ஒரு ஆன்டி தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஆன்ட்டிய பார்த்து பேசுவாங்க. அவங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல பழக்கமா இருக்கும். அதோட ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இப்ப அந்த ஸ்டெப் மதரோட பொண்ணு இருக்குல்ல, அது இப்ப வீட்டுக்கு போகும். ஹீரோன பார்க்கும்போது மட்டும் தான் இந்த ஸ்டெப் மதரோட மாப்பிள வந்துட்டு இந்த பொண்ணு மேல பிரியமா இருக்க மாரி நடிக்கிறாரு. அவங்க அம்மா ஸ்டெப் மதரோட அதாவது அந்த மாப்பிள்ளையோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட வந்தோனே தன்னோட ஒய்ஃபையே அவர் மதிக்க மாட்டேங்கிறாரு. இப்ப அவங்க என்ன சொல்வாங்க, வீட்டுக்கு வந்தவங்க பார்த்தீங்கன்னா, மகன வேலைக்கு கூட அனுப்ப மாட்டாங்க. அந்த ஸ்டெப் மதர் வீட்லயே அப்படி இப்படி இருப்பாங்க. உடனே இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு மாரி கோவமா இருக்கும். இவன கல்யாணம் பண்ணிட்டா அது ஒரு லக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால தானே ஹீரோயினுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு இது கல்யாணம் பண்ணிக்கிச்சு. ஸோ அந்த பணம் இதெல்லாம் டவுரி இன்னும் நீங்க எனக்கு அது குடுக்கல, இது குடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்ப அந்த ஸ்டெப் மதர் என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, நான் வந்து கல்யாணம் பண்ண வச்சு ஆசைப்பட்டது வந்து உன்னோட அக்காவ தான ஹீரோயின தான் தவிர்த்து உன்ன கிடையாது. நீ வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணிட்டு நீ வந்துட்ட. அந்த ஹீரோயின் இருக்கால்ல, அவ 5 வயசுல இருந்தே வேலைக்கு போறா. அதாவது அப்பத்துலருந்தே அவ வந்துட்டு ஏதாவது வேலை வந்து பார்க்கறது, கொள்றது. ஏன்னா அவங்களுக்கு அம்மா இல்லல, அவங்கள கஷ்டப்பட்டு தான் வளர்த்துருக்காங்க. ஸோ அவள தான் கல்யாணம் பண்ணி வைக்க ஆசைப்பட்டேன். நீ வந்து இப்ப மாறுனதுனால இன்னும் அதையே நான் முடிவு பண்ணல. அதுக்குள்ள எனக்கு உனக்கு டவுரி குடுக்கணும், அது இதுன்னு அதெல்லாம் குடுக்க முடியாதுன்ற மாரி பேசவும், இதுக்கு உடனே கோவம் வந்துரும். உடனே அவங்க அம்மாவ கூட்டிட்டு வந்துரும் பஞ்சாயத்துக்கு. இப்ப அம்மாவும் பொண்ணுமா தனிப்பட்ட முறையில வருவாங்க. நெறைய பிளான் பண்ணுவாங்க. எப்படியாவது இவங்கள்ட்ட இருந்து நம்ம இது பண்ணணும், அது பண்ணணும்னு சொல்லும்போது, சரி ஓகே அந்த ரூல்ஸ் படி வந்து இவங்க டவுரி குடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கம்பெனி ஒண்ணு நடத்திட்டு இருப்பாங்க. அந்த கம்பெனிய வந்துட்டு இப்ப இவ்வளோ நாளா வந்து மூடி தான் வச்சிருப்பாங்க. இப்ப அந்த வந்த மருமகளுக்காக வந்து அந்த கம்பெனி இது பண்றேன். அத நீங்க வந்து இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த ஹீரோனோட தங்கச்சி இருக்குல்ல, அது என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு, இந்த கம்பெனிய ரன் பண்ண ஆல்ரெடி வந்துட்டு 3 மாசத்துக்கு முன்னாடி வந்துட்டு நெறைய வந்து அக்ரீமெண்ட்லாம் போட்டுருக்காங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட்லாம் நம்மளுக்கு வந்து இப்ப பெண்டிங்ல தான் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப நல்ல காசு வர ப்ராஜெக்ட் தான். அத பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி அதுவும் நினைச்சிட்டே இருக்கும். இந்த கம்பெனிய இப்போ ஓப்பன் பண்ண போறாங்க. எல்லாரையும் கூப்பிட்டுருப்பாங்க. அதாவது உள்ள போறதுக்கு முன்னாடி வெளிய ஒரு 10 பேர் நிப்பாங்க. அதுல ஒருத்தரா வந்து ஹீரோன்னு நின்னுட்டே இருப்பாங்களா. உடனே இப்ப அது ரொம்ப சந்தோஷப்படும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த கம்பெனிய தொறக்குதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்ப இந்த கம்பெனி என்னோட கம்பெனி அப்படின்னு ரொம்ப பெருமை பேசும். அந்த ஸ்டெப் மதர் அவங்க இருக்காங்கல்ல, அவங்களும் அங்க வந்திருப்பாங்க. ஆனா அந்த ஹீரோட ஸ்டெப் மதர் இருக்குல்ல, அது என்ன பண்ணும்னா திரும்ப மருமகளோட சேர்ந்துக்கும் இப்ப. ஏன்னா இப்ப கம்பெனிய குடுத்தாச்சு அவ நடத்த போறா அப்படின்னும்போது, அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு ரொம்ப இதா அவங்க மேல ரொம்ப பிரியமா இருக்க மாதிரி பேசிட்டே இருக்குமா. ரொம்ப இப்ப மாமியாரும் மருமகளும் ரொம்ப இப்ப ஜோடி போட்டுட்டு, இனிமே நாங்க டெய்லி ஆஃபீஸ் வருவோம். அத பார்த்துப்போம், இத பார்ப்போம். 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா சேர்ந்து வச்சுப்பாங்க. அதுவும் சேர்ந்துப்பாங்க. என்னடா இது அப்படின்ற மாரி நம்மளுக்கே இருக்கும். அதோட பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்ப தான் அந்த மாப்பிள்ளை இருக்கார்ல, கல்யாணம் பண்ண மாப்பிள்ளை, அவர் வருவாரு. வந்தவர் பார்த்தீங்கன்னா, எதுக்காக நீங்க இப்ப அவசரப்பட்டு இப்ப இந்த கம்பெனி தொறக்கறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இதுல எந்த ப்ராஃபிட் நம்ம பார்க்க போறதே கிடையாது அப்படின்னோனே, இந்த ஒய்ஃப்க்கு வந்து கோவம் வரும் ஹீரோனோட தங்கச்சிக்கு. என்ன நீ இப்படி சொல்லிட்டு இருக்க? இப்ப இந்த கம்பெனில வந்து ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் போயிட்டு இருந்தது. இப்ப இவங்க ஹீரோயின வேணான்னு சொல்லிட்டு இவங்க அந்த இடத்துக்கு ரீப்ளேஸா வந்ததுக்கு காரணமே என்ன? இந்த கம்பெனி வந்து ஒரு நேரம் நல்லா ஓடிட்டு இருந்துச்சு. அத திரும்ப நம்ம 3 மாசத்துக்கு முன்னாடி சில ப்ராஜெக்ட்லாம் ஓகேயா இருந்தது. அத இப்ப நம்ம எடுத்து நடத்தும்போது நம்மளுக்கு அந்த ப்ராஃபிட்லாம் கிடைச்சிரும். நம்ம வசதி ஆயிடலாம் அப்படின்ற மாரி தான் இந்த பிளானு. இவர் வந்து திடீர்னு இப்படி சொல்லும்போது அதுக்கு ஒண்ணுமே புரியாது. உடனே இப்ப அவர் என்ன சொல்வாரு, அது வந்து முன்னாடி உள்ளது. இப்ப அந்த மாரி நிலவரம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாரு. மொத்தத்துல அவரோட ஒய்ஃப்க்கு அவருக்கு எந்த விதத்திலயுமே சப்போர்ட் பண்ண மாட்டாரு. இதுவும் அந்த மாரி கேட்டகரியில சேர்ந்ததா தான் இருக்கும். ஆனா இப்ப இதுக்கு முன்னாடி வந்துட்டு வீட்டுக்கு வந்து கேட்டாங்கல்ல, எங்களுக்கு வந்து நீங்க இன்னும் டவுரியே குடுக்கலன்னு சொல்லிட்டு ஹீரோனோட தங்கச்சியும் அதோட ஸ்டெப் மதரும் வந்துட்டு மாப்பிள்ளையோட அம்மா கிட்ட பேசுவாங்கல்ல. அப்ப கூட அவர் வந்துட்டு அவங்க ஒய்ஃப்க்காகவோ எதுவுமே பேச மாட்டாரு. அவங்க அம்மாக்கு சப்போர்ட்டா வந்து அப்படிதான் இருப்பாரு. இப்பவும் வந்துட்டு அந்த மாரி பேசும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த பொண்ணுக்கு கோவம் வரும். "என்ன நீ இப்படி இருக்க? உன்ன நம்பி நான் இப்படி வந்ததுக்கு, உன்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு நீ இப்படி தான் சொல்லுவியா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு
அவர்ட்ட கொஞ்சம் கோவமா பேசும். இதை கேட்டோன்னே ஸ்டெப் மதர் சும்மா இருப்பாங்களா? மாப்பிள்ளையோட ஸ்டெப் மதர். அதுக்கும் வந்து என் பையன்கிட்ட நீ இப்படி தான் பேசுவேன்னு சொல்லிட்டு எல்லாம் நின்னுட்டு இருப்பாங்க. அவங்க முன்னாடியே அந்த பொண்ணுக்கு ஓங்கி மருமகளுக்கு ஒரு அறை. அந்த ஹீரோயினோட ஸ்டெப் மதருக்கு அதுக்கு கோவம் வந்துரும். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? உன்ட்ட என் பொண்ண வந்து அடிக்கிற. உன் வீட்டுக்கு நான் கல்யாணம் பண்ணி குடுத்தா என் பொண்ண நீ அடிப்பியான்னு சொல்லிட்டு அவங்க சண்டைக்கு வருவாங்க. உடனே இந்த ஸ்டெப் மதருக்கும் இப்ப வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கு. உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க, "நீ எல்லாம் என்ன கேள்வி கேட்கிற மாரி ஆயிடுச்சு பாத்தியா? நீ வந்துட்டு உன்னோட ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு ஒய்ஃப்ன்னுலாம் சொல்ல முடியாது. அந்த அம்மா அதாவது ஹீரோனோட அம்மா இருக்கும்போதே நீ கூட சுத்திட்டு தானே இருந்த. நீ வந்து இவங்க ரொம்ப நல்லவங்க மாரி இவங்க அவங்கள பேசுறாங்க. அதாவது அப்படிதான் இருக்கு. அந்த மாரி அவங்க வந்துட்டு இவங்களும் ஸ்டெப் மதர் தான், அவங்களும் ஸ்டெப் மதர் தான். அப்புறம் என்ன அதுல என்ன இருக்கு? எதுக்கு அவங்கள்ட்ட போய் அப்படி மாரி இவங்க போய் கேட்குறாங்க. கேட்கும்போது அதுக்கு கோவம் அதாவது அவங்கள அசிங்கப்படுத்துற மாரி ரொம்பவே பேசிருவாங்க. கூட நடுவுல வந்து முடிய சண்டை நடந்து முடிய புடிச்சு புடிச்சு மாறி மாறி இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. ஹீரோ நின்னு அமைதியா நின்னு வேடிக்கை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இங்க வந்துட்டு அந்த கொஞ்சம் ரவுடீஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்கலாம் வருவாங்க. எதுக்காக வராங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இந்த ஹீரோனோட ஃபேமிலி வந்து கடன் வாங்கியிருக்காங்க. அத குடுக்கல. கடன வாங்கி குடுக்காம கம்பெனி நடத்த ஆரம்பிச்சுட்டீங்களான்ற மாரி அவரு வேற ஆளுங்களோட வந்துருவாரு. உடனே அந்த ஸ்டெப் மதரோட பொண்ணு, ஸ்டெப் மதர் என்ன பண்ணுவாங்க, வேக வேகமா ஹீரோயின் கைய வந்து புடிச்சுப்பாங்க. ஏன்னா, இப்ப அங்க கடன் குடுக்கல அப்டின்னா வந்து பிரச்சனையாகும்ல. உடனே என்ன சொல்லுவாங்க, "இங்க பாருங்க எந்த பிரச்சனையும் எங்கள்ட்ட பண்ணாதீங்க. எங்கள்ட்ட பணம் இல்லன்லாம் கிடையாது. எல்லா பணமும் ஹீரோயின் கிட்ட தான் இருக்கு." அப்படின்ற மாரி ஹீரோயின் கிட்ட வந்து நின்னு பேசுவாங்க. ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியாது. இப்ப நீ என்ன சொல்ல வரன்னு யோசிப்பாங்களா? இவ வந்து பெரிய இடத்த கல்யாணம் பண்ண போறா. இவகிட்ட நெறைய சொத்து பத்துலாம் இருக்கு. உன்னோட கடனுக்கு அத 2 மடங்கா கூட திருப்ப குடுத்துருவா. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ நான் எப்ப அப்படி சொன்னேன்? அப்படின்ற மாரி கேட்பாங்க. தெரியணுமா என்ன? அப்பலாம் கிடையாது. ஒரு குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு நீ செய்ய மாட்டியா? அப்படி இப்படின்னு கேட்கும்போது, அந்த சிஸ்டர் இருக்குல்ல, அது என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோயின் வந்து ரொம்ப அழகா இருக்கா. அவ பணம் குடுக்கலன்னா கூட, அவள நீங்க கூட்டு போயிட்டு கூட அந்த கடன கழிச்சுக்கலான்ற மாரி அந்த மாரி வேற பேச ஆரம்பிச்சுரும். இதுங்களெல்லாம் ஆல்ரெடி அடிச்சு அடிச்சு அவங்களுக்கு பழகி போச்சு. போர் அடிச்சிருச்சு. உங்கள அப்புறம் கவனிக்கிறேன்னு சொல்லிட்டு, இப்ப அந்த ரவுடீஸ்ல அவங்கள்ட்ட வந்து டீல் பண்ணுவாங்க. இங்க பாரு தேவையில்லாம இப்ப பிரச்சனை பண்ணாதீங்க. உங்களுக்கு வர வேண்டியது வந்து சரி எங்கேயாவது கிளம்புன்னு சொல்லும்போது, கேட்க மாட்டாங்க. உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, அப்படி நீங்க போகலன்னு வச்சுக்கோங்க, இப்ப அடிக்கிற அடியில அத்தன பேர் என்ன ஆவீங்கன்னே தெரியாது. ஒருத்தன் விடாம அடிப்பேன் அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட பவர் இருக்கு. அந்த தைரியத்துல பேசுவாங்க. இந்த மாரி பேசும்போது பார்த்தீங்கன்னா, அது வந்திருக்காருல அவருக்கு ஒரு மாரி இருக்கும். இப்ப அவங்க வந்து வசதியானவங்க, இந்த குடும்பத்தோட கல்யாணம் பண்ண போறாங்கன்ற விஷயம் அவருக்கு தெரிஞ்சிரும். உடனே ஹீரோயின அவர் மதிக்க ஆரம்பிச்சுருவாரு. சண்டை போட மாட்டாரு. டக்குனு இப்ப ஹீரோயினுக்கு பக்கமா அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோயின் என்ன சொல்லிருப்பாங்க, என்னோட ஸ்டெப் மதர் தான் உன்ட்ட கடன் வாங்கியிருக்காங்க. நீ அவங்கள்ட்ட தான் டீல் பண்ணிக்கணும். நான் அத சொல்ல மாட்டேன். அது மட்டும் இல்லாம, இன்னையிலேருந்து நீங்கலாம் வந்து எனக்கான வேலை செய்றவங்க அப்படின்ற மாரி சொல்லிடுவாங்க. இப்ப அவங்கலாம் இருக்காங்கல்ல, ஹீரோயினுக்கு வேலை பார்க்க ரெடி ஆயிடுவாங்க. ஸோ அவங்க கிட்ட இப்ப இந்த ஸ்டெப் மதரோட பொண்ணுக்கு என்ன பண்ண தெரியாது. உடனே அவங்க கிட்ட முட்டி போட்டு மன்னிப்பு கேட்கும். இவ இந்த மாரி காலவாரி விடுவா நான் நினைக்கவே இல்ல. இவ இருக்கா ஏதாவது சம்பாரிச்சு குடுத்துருவான்றதுனால கடன வாங்கிட்டோம். ஸோ இப்ப நாங்க இன்னும் 1 வாரம் எங்களுக்கு அதிகபட்சம் குடுத்தீங்கன்னா, நான் அந்த கடன நாங்க உங்களுக்கு எப்படியாவது குடுத்துர்றேன் அப்படின்ற மாரி அந்த பொண்ணு அந்த தங்கச்சி இருக்குல்ல, அது வந்து அந்த ஆளுங்க கிட்ட கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்லணும், 1 வாரம் தான் யாரும் குடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் எங்க மேடம் சொல்றாங்கன்ற ஒரே அதாவது ஹீரோயின எங்க மேடம் சொல்றாங்கன்றதுக்காக உங்களெல்லாம் விட்டுட்டு போறேன். இல்லன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்கலாம் அங்கருந்து கிளம்பிடுவாங்க. என்ன நினைப்பாங்கன்னா, 1,000,000 கடன் குடுக்கணும். அந்த 1,000,000 ஒரு வாரத்துல நான் எப்படி பெரட்டுவேன்? எதுவுமே தெரியல. இவ வேற இப்படி பேசுறாளே அப்படின்ற மாரி அவங்களுக்கு ஒரு மாரி இருக்கும். உடனே இப்ப அந்த பொண்ணு இருக்குல்ல, அதாவது ஹீரோனோட தங்கச்சி. அது என்ன பண்ணும்னா, அவர் வீட்டுக்கார்ட்ட போயிட்டு, "நீ ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு?" கேட்கும். உடனே அவர் பதில் கூட பேச தயாரா இருக்க மாட்டார். அதுக்குள்ள அவங்க அம்மா, அவன் பையன் கைய புடிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போக ஆரம்பிச்சுருவாங்க. அது ஹீரோயினோட வீட்ல வந்து பிரச்சனை நடக்குது அப்படின்ற மாரி விஷயம் வந்து ஹீரோக்கு தெரிய வந்துரும். உடனே ஹீரோ வந்து என்ன கேட்பாரு, "இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஏன் நீ என்கிட்ட சொல்லல? நான் என்ன அத சால்வ் பண்ண மாட்டேனான்னு?" கேட்கும்போது, "அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அத பத்தி நானே கவலைப்படல. நீ ஏன் கவலைப்படுற? வா நீ சாப்பிட்டியா ஃபர்ஸ்ட்?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட்டிட்டு வந்து அவங்க சாப்பாடு போடுறேன்ற பேர்ல சூப்பெல்லாம் ஊத்திட்டு இருப்பாங்க. அவர் சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அந்த டைம்ல தான் இப்ப அவர் என்ன கேட்பாருன்னா வந்துட்டு, "ஏன் இன்னும் நம்ம கல்யாணத்த வந்து தள்ளி போடணும்னு நினைக்கிற? என்ன உனக்கு புடிச்சிருக்குன்னு தானே நீ பாட்டிக்கிட்ட சொன்ன. சீக்கிரமா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு" சொல்லி கேட்பாரு. அப்ப ஹீரோயின் என்ன நினைப்பாங்க அப்படின்னா வந்துட்டு, அந்த குடும்பத்துல இருக்கிறது எனக்கு புடிக்கல. எங்க அம்மாவோட சில அதாவது என்ன சொல்றது, வர வேண்டிய திங்ஸ் எல்லாம் அங்க இருக்கு. அங்கருந்து வந்தோனே யாரையுமே இருக்கக்கூடாது. எல்லாரையுமே அப்படியே அழிச்சு விட்டுறணும். ஏன்னா அதுங்களால தான் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன் பாஸ்ட் லைஃப்ல. ஸோ இந்த லைஃப்ல வந்து அவங்கள பழி வாங்குறதுக்காக மட்டும் தான் ஹீரோனோட எண்ணமாவே இருக்கு. அதாவது அவங்க அப்பா, அந்த ஸ்டெப் மதர், அந்த ஸ்டெப் சிஸ்டர் எல்லாரையும் அப்படின்ற மாரி மைண்ட்ல யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இப்படி கேட்கும்போது ஹீரோயின் எல்லாத்தையும் யோசிச்சு பார்ப்பாங்களா, நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாரி டக்குன்னு சொல்லிடுவாங்க. ஹீரோக்கு அது சந்தோஷமா இருக்கும். இங்க பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்ப பிரச்சனை நடந்துச்சுல்ல, அந்த ஸ்டெப் சிஸ்டர் இருக்குல்ல, அது வீட்டுக்கு போகும். அங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இப்ப அந்த மாப்பிள்ளை இருக்கார்ல, அவருக்கு ஏகப்பட்ட கடன் இருக்கு. அவங்களும் டவுன் ஆயிட்டாங்கல்ல. அந்த கடன்லாம் இருக்கவும், இப்ப இந்த அம்மா என்ன சொல்லும் அப்படின்னா வந்து, மாப்பிள்ளையோட ஸ்டெப் மதர் என்ன சொல்லும்னா, "நீ கண்டு 1 வாரத்துல 1,000,000 அடைக்க போறீங்க. அப்படியே சேர்த்து எங்க குடும்பத்துல உள்ள கடனையும் நீ அடைச்சுரு" அப்படின்ற மாரி சொல்லும். உங்களுக்கு கோவம் வரும். நீங்கலாம் வந்துட்டு என்ன இந்த மாரி பேசிட்டு இருக்கீங்க? நீங்க வந்து எனக்கு டவுரி குடுக்கணும். அந்த டவுரிய
டௌரிய கூட இன்னும் குடுக்கலன்னு சொல்லும்போது, "எங்ககிட்ட பணம் இல்ல. எங்களால இப்ப குடுக்க முடியல. எப்போ வருதோ அப்ப குடுக்க போறோம்." அப்படின்ற மாரி அவங்க சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம, "கடன் அடைக்கிறத அடைக்கிற அப்படியே எங்களோட கடனையும் அடைச்சுட்ட அப்படின்னா நல்லாருக்கும். ஏன்னா என் பையன் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டான்ல." அப்படி இப்படின்னு பேசுமா, உடனே இவங்களுக்கு கோவம் வரும். உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, "நான் வீட்டுக்கு வந்திருக்கேன். எனக்கு எதாவது நீங்க டௌரியும் குடுக்கல. உங்க பையன் எனக்கு வந்து ஒரு ஹஸ்பண்டாவும் இதுவரைக்கும் நடந்துக்கல." அப்படி இப்படின்னு சொல்லும்போது, உடனே வந்து அவரு வந்து என்ன சொல்வாரு, "நான்லாம் உனக்கு தனிப்பட்ட முறையில ஹஸ்பண்டாலாம் நடந்துக்க முடியாது. எங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அதுதான் எனக்கு. எங்க அம்மா சொன்னா தான் உட்காருவேன். எங்க அம்மா சொன்னா தான் எந்திரிப்பேன்." அப்படின்ற மாரி அவர் சொல்லிட்டே இருப்பாரு. உடனே இந்த பொண்ணுக்கு கோவம் வரும். "அப்புறம் எதுக்கா நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட?" அப்படின்னு கேட்கும்போது, இப்ப இந்த ஸ்டெப் மதருக்கு கோவம் வரும். "என் முன்னாடியே என் பையன்கிட்ட இந்த மாரிலாம் நீ பேசுவியான்னு?" சொல்லிட்டு அந்த மருமகளோட காத புடிச்சு திருவுவாங்க. இருக்கும்போதே இந்த மாரி கடனா இருக்க பொண்ணு வந்துட்டு எனக்கு தேவையில்ல. ஒண்ணு எங்க கடன அடைக்கணும். அப்படி இப்படின்னு சொல்லும்போது, இப்ப அந்த பொண்ணுக்கு என்ன செய்ய தெரியாது. இல்ல அப்படின்னா வந்து என் பையன வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு போ. நாங்க வந்துட்டு வேற ஒரு பொண்ண நல்ல பணக்கார பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறோம் என் பையனுக்கு அப்படின்ற மாரி சொல்லும்போது, இவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, அப்படி வந்து போனா வந்து இப்ப லைஃப் இதா போயிடும்ல. அதனால போமாட்டேன் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. உடனே அவங்க மாமியார் வந்து என்ன சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்ச நாள் அது டைம் கேட்க ஆரம்பிச்சுரும். இப்ப அது ஒரு மாரி கொஞ்சம் டவுன் ஆகி வந்து, எனக்கு கொஞ்சம் மட்டும் டைம் குடுங்க. இன்னும் ஒரு 10 நாள் அது மாரி டைம் குடுங்க. நான் ஏதாவது பண்ணி பணத்த ரெடி பண்ணி குடுக்குறேன் அப்படின்ற மாரி அது சொல்லும். உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க, அது காத புடிச்சதுனால கையில எண்ணெய் ஒட்டிருச்சா, உடனே வந்து கையெல்லாம் தொடச்சுப்பாங்க. தொடச்சுட்டு இங்க பாரு இன்னும் 1 வாரம் தான் டைம். அதுக்குள்ள இந்த மாரி கடன வந்து உன் வீட்டு கடனையும் அடைச்சு, எங்க வீட்டு கடனையும் நீ அடைக்கணும். அப்படி இல்லன்னு வச்சுக்கோயேன், என் பையனுக்கு வந்து உன்ன டிவோர்ஸ் பண்ண விட்டுட்டு, வேற ஒரு பணக்கார பொண்ணா பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வச்சுருவேன்ற மாரி சொல்லுவாங்க. ஆயிடும். இப்ப இந்த மாப்பிள்ளையோட இவங்க 2 பேரும் ஒண்ணா இருந்தா தான் இவங்களுக்கு லக்குன்ற மாரி இது ஒரு ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். டக்குனு என்ன பண்ணா, ஆனா அவனுக்கு கல்யாணம் ஆனால அவன் வந்து நம்மள டச் பண்ண மாட்றான். ஏதாவது ஒரு பிளான் பண்ணணும். ஏன்னா அந்த ஸ்டெப் மதர் வந்து நம்மள வாழவே விட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அது நினைக்கும். டக்குனு என்ன பண்ணும், அன்னைக்கு நைட்டே வந்து ஸ்டெப் மதருக்கு மாமியார கவனிக்கிறேன்ற பேர்ல, அவங்களுக்கு தூங்கும்போது பால் குடிச்சிட்டு தூங்கும். ரொம்ப நல்லது அப்படின்ற மாரி அவங்களுக்கு நல்லா தூங்குற மாரி ஏதாவது ஏற்பாடு பண்ணி குடுத்துருது. அவங்களும் பார்த்தீங்கன்னா, அப்படியே டமால்னு தூங்க ஆரம்பிச்சுறாங்க. அதோட இவங்க முதல்லருந்து திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. எப்படி வெட்டிங் நைட்ல ரெடி ஆனாங்களோ, அதே மாரி திரும்ப ரெடியாகி உட்காந்துருக்கோம். இப்ப மாப்பிள்ளை உள்ள வராரு. இவ்வளோ நேரம் அம்மா அம்மான்றதவரு ஹீரோ இப்ப ஒய்ஃப் இந்த மாரி பார்த்தோன்னா, அவரு கொஞ்சம் இதா பார்க்கும்போது, உடனே அவரு "நீ என்ன இங்க இப்படி பண்ணிட்டு இருக்க? இந்த மாரிலாம் இருக்காது." அப்படி இப்படின்ற மாரி பேசுவாரு. அதுவும் வேற பக்கம் திரும்பி நின்னுகிட்டு. உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க, திரும்ப அதே வசனத்த தான் பேசுவாங்க. இதெல்லாம் வந்துட்டு கல்யாண வாழ்க்கைன்றது லேஸ்பட்டது கிடையாது. அது அப்படி இப்படி அதில ரொமான்ஸ் அப்படி இருக்கும், இப்படி இருக்கும். நீ ஏன் வந்து அத வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கல, அத ட்ரை பண்ணி பார்க்கல அப்படி இப்படின்னு சொல்லவும் அவருக்கும் மனசு மாறிடுது. ஒண்ணு 2 பேரும் அப்படியே வந்து ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. ஹீரோயின் இருக்காங்களா, அவங்க ஹஸ்பண்டோட இப்ப இங்க வருவாங்க. அதான் ஹீரோவோட இங்க வருவாங்க. வரும்போது "இப்ப எதுக்காக இங்க வந்த? அன்னைக்கு எங்க அவ்ளோ கஷ்டப்படுறோம். நீ பாட்டுக்கு போன" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெப் மதர் வந்து ரொம்ப கோவமா பேசும். அதுக்கு சப்போர்ட்டாவே அவங்க அப்பாவும் இருப்பாரு. இப்ப ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, "நான் ஒண்ணும் உங்களோட வந்து உறவு கொண்டாடுறதுக்காக வரல. எங்க அம்மாவோட திங்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. அத எடுத்துட்டு போறதுக்கு தான் வந்தேன்னு" சொன்னோனே, அவங்க அப்பா இப்ப என்ன சொல்வாருன்னா, "அத நான் குடுக்க முடியாது. உனக்கு ஆரம்பத்துல இருந்து நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், உனக்கு கல்யாணம் ஆகணும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்க அம்மாவோட திங்ஸ்லாம் குடுக்க முடியும்னு" சொல்லும்போது, ஹீரோ